யோசேப்பு வெறும் குழியில தண்ணி கூட இல்லாம இருந்த ஆளு இப்போ இவர் வீட்டில் வந்து வேலைக்காரனா சேர்ந்த பிறகு இப்போ பெரிய உயர்வு வந்துச்சு, ப்ரமோஷன் வந்துருச்சு. ப்ரமோஷன் வந்துட்டது மட்டும் இல்லை, இவர் தான் ஃபுல் இன்சார்ஜ். இப்போ வீட்டுக்கு போத்திபாரின் வீட்டுடைய பீரோ சாவியை யார் கையில் தான் இருக்குது? யோசேப்பு கையில் தான் இருக்குது. சில நாள் சென்ற பின்பு இந்த அம்மா சொல்றாங்க, யோசேப்பே ஐ லவ் யூ அப்படின்னாங்க. யோசேப்பே ஐ லவ் யூ. 2025 ஆண்டின் யோசேப்பா இருந்தா வெல் செட்டில்டு. சொல்லுவோம், வீட்டு சாவி ஆல்ரெடி ஐயா கையில் தான் இருக்குது. ஒன்னே ஒன்று தான் விலகி இருந்தது, அதுவும் கையில் வந்துச்சு. ஃபுல் செட்டில்டு, வெல் செட்டில்டு. இதுக்கப்புறம் என்னயா ஆண்டவர் உயர்த்துறனாரு, ஆண்டவர் இதை பண்றனாரு அதை பண்றனாரு. பார்த்தா வெறும் குள்ள தூக்கி போனா நம்மளை அடி அடி நச்சான், இங்கே எட்டு வந்து வித்தான். இப்போ பார்த்தா சரி அதுதான் கிடைக்கல, அவர் சொன்னது தான் நடக்கல, இதாவது இதுலயாவது செட்டில் ஆயிடுவோம். இது அனித்தியமான சந்தோஷத்துக்கு அடையாளப்படுத்த விரும்புகிறேன். இது நிரந்தரமான சந்தோஷம் அல்ல, தேவன் சொன்ன ஆசீர்வாதம் அல்ல, தேவன் கொடுக்கிறேன்னு சொன்ன ஆசீர்வாதம் இது இல்ல. தேவன் கொடுக்கிறேன்னு சொன்ன ஆசீர்வாதம் இது இல்ல. இவங்க கையில பீரோ சாவி கொடுத்து நீ பணத்தை பார்த்துக்க, கல்லா பெட்டியை பார்த்துக்க, இதை பார்த்துக்க, அதை பார்த்துக்கன்னு சொல்லி எல்லாம் உயர்வு வந்த உடனே இங்க நாம செட்டில் ஆயிட்டு ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டு, நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டேன், கர்த்தர் என்னை உயர்த்திட்டார்னு ஸ்டக் ஆகி நிற்கிற இடம் அதல்ல. தேவன் அதற்காகவும் அழைக்கவில்லை. சில நேரத்தில் அனித்தியமான ஆசீர்வாதங்கள் கையில வந்த உடனே அவ்வளவுதான், வெல் செட்டில்டு, நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாரு, உயர்த்திட்டாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்முடைய வாக்கு தத்தங்களோ, தேவன் தந்தவைகளோ, தேவன் அழைத்தவைகளோ, தரிசனங்களோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை. 10 ரூபாய் சம்பளம் இந்த ஆளுகிட்ட 100 ரூபாய் சம்பளம் வந்த உடனே கர்த்தர் என்னை உயர்த்திட்டாரு. ஒரு காலத்துல சைக்கிள்ல போயிருந்தேன், இப்ப கார்ல போற, கர்த்தர் என்னை உயர்த்திட்டாரு, அவ்வளவுதான் ஸ்தோத்திரம். அப்படியே பந்தாவா போறதுக்கா தேவன் அழைத்தார். அதல்ல அழைப்பு, அதல்ல உயர்வு, அதல்ல உயர்வுடைய உச்சம். தேவன் இதிலும் பெரிதான காரியங்களை செய்ய விரும்புகிறார். தேவன் இதிலும் பெரிய மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறார். அனித்தியமான சந்தோஷத்தை பார்த்து, பணமோ பொருளோ ஆஸ்திகளோ காரோ வீடோ நிலமோ இதை பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அடக்கி அதிலே செட்டில் ஆயிடக்கூடாது. தேவன் சொல்கிறார், இதற்காக உன்னை அழைக்கவில்லை. இது நமக்கு தேவை, இது நமக்கு தேவை. எதற்கு தேவை? தேவனை தேடுவதற்கும் தேவனை ஆராதிப்பதற்கும் நாம் பரலோகம் வரைக்கும் பிரச்சனை இல்லாம போறதுக்காக தான் இந்த பணமும் பொருளும் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம்.